கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 3:35 பார்க்கிறோம். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் யோவான் சொன்னது பிதா என்று வெளிப்படையாக சொல்லவில்லை. யூதர்கள் பிதாவாகிய தேவனை ஒருவரும் பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். பிதாவுங்கிற அந்த பிதாவுடைய நாமத்தை கூட தங்கள் வாயில் உச்சரிக்கக்கூடாது அப்படிங்கிற பயபக்தி உடையவர்கள் யூதர்கள். ஆனால் இப்பொழுது தேவனால் அனுப்பப்பட்டவர், பரலோகத்திலிருந்து வந்தவர், பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது கிறிஸ்து மணவாளன், இப்படியெல்லாம் சொன்னாரே, அவர் யாருன்னு சொல்கிறாரு? பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ யோவான் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஆராதிக்கிற அந்த யெகோவா தேவன்தான் பிதா, இங்கே இருக்கிறாரு இந்த இயேசு தான் குமாரன்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லை, அந்த பிதா குமாரன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாரு, எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தியம் யூதர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுக்கிற ஒரு சத்தியம், அது மட்டும் இல்லை எரிச்சலை ஏற்படுத்துகிற ஒரு சத்தியம். ஆனால் யோவான் அவர்களுக்கு பயப்படவில்லை, சத்தியத்தை தைரியமாய் பேசுகிறார். இந்த இயேசு பிதாவினால் அனுப்பப்பட்ட பிதாவின் ஒரே குமாரன். ஆகவே பிதா அவர்கிட்ட அன்பாக இருக்கிறாரு, அவர் கையில் தாயா எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கிறாரு அப்படின்னு தைரியமாக யோவான் சொல்கிறார். இது யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மகா பெரிய தேவதூஷணம். ஆனால் யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இயேசுவை உயர்த்துகிற ஒரு செய்தியை சொல்கிறாரு. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எதிர்ப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் இயேசுவை பற்றிய செய்தியை சொல்கிறதில் எந்த கலப்படமும் வரக்கூடாது, எந்த காம்ப்ரமைஸும் வரக்கூடாது. சத்தியத்தை எந்த விதத்திலும் நாம் என்ன பண்ணிடக்கூடாது? கலப்படம் பண்ணிவிடக்கூடாது. தூய்மையான சத்தியத்தை தைரியமாய் சொல்ல வேண்டும். அதை தான் அவர் சொல்கிறாரு. பிதா குமாரனாகி இயேசு மேலே அன்பாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருக்கிறார். இந்த ஞானஸ்நானத்தை பற்றி நீங்கள் பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே, எனக்குள்ளே பொறாமையை தூண்டணும்னு நினைக்கிறீங்களே. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த உன்னதத்தில் இருக்கிறவர், பரலோகத்தில் இருக்கிறவர், அந்த பிதா இந்த குமாரனாகி இயேசுவை அனுப்பி அவர் கையில் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அவர் கைக்கு மீறினது ஒன்றுமே இல்லைங்கிறத ரொம்ப அப்பட்டமாக, வெளிப்படையாக, தெளிவோட யோவான் சொல்கிறார். பிரியமானவர்களே, யோவானை போல அந்த தைரியத்தின் ஆவி நம்மையும் நிரப்பட்டும். நாமும் கர்த்தருக்காக வைராக்கியமான சாட்சி சொல்லுகிறவர்களாய் மாறுவோமாக. ஆமென்.